ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் 105 தான். ஏற்கனவே 104 வரை நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் அவுட் பண்ணிட்டு வந்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சைடில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம டவர் மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்கில் கொடுத்துருப்பாரு, இன்க்ரெடிபிள் பாடி அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அட்டாக் நடந்தாலும் பாடிக்கு எந்த சேதமும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி. இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல குட்டி கரடி வந்துட்டு அவனோட ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பான். அட்டாக் யூஸ் பண்ண விதத்துக்கு ஹீரோக்கு வலி இருக்குது, ஆனால் என்ன அவன் பாடியில் எந்த விதமான ஸ்க்ராட்ச் இல்லை. இதை பார்த்துட்டு குட்டி கரடி சொல்கிறான், இது ஒர்க் ஆயிருச்சு, இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், டேய் நான் ஸ்ட்ராங் ஆனதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு வலி இருக்குண்டா, அதனால உனக்கு நைட்டு சோறு கிடையாது, ஒழுங்கு முறையாக போய் வெளியே போய் தூங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு குட்டி கரடிக்கு லைட்டாக அவளுக்கு அழுகையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் நம்ம டவர் மேனேஜரை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறான், எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கொஸ்ட் வருது. இந்த கொஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் 1,00,000 தடவை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் 51வது லெவலுக்கு போக முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 டவர் காயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் ஸ்கில் வந்து ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்னைக்கடா நான் 1,00,000 ஹார்வெஸ்ட்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 55வது ஃப்ளோரை காமிக்கிறாங்க. இவன் தான் நம்ம இப்போ கரண்ட் வில்லன். ஓகேவா, வில்லன் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க, ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கரண்ட் வில்லனை காமிக்கிறாங்க. இவன் பேர் கிரீடு. ஓகேவா, ஸோ அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு பன்னி இனத்தை சேர்ந்தவர்கள், ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா வில்லன்னு சொல்லி கூப்பிடுவோம், அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். வில்லனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களை வந்துட்டு மெர்ஜென்ட் அசோசியேஷனில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கிரீட் கேட்குறான், எதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த பிரின்சஸை கடத்தின முயற்சியில் உங்களை கூப்பிட்ருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் இருக்குல்ல, அதாவது இந்த சிவப்பு கலர் வெட்டுக்கிளி, அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டுக்கிளிக்கெல்லாம் தீனி போடுறதா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், யார் இதெல்லாம் சொன்னது, வேற யார் இல்லை, டேரிக்குன்னு உங்கள் கூடயே ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருந்தீங்கல்ல, அந்த லூசு பையன் தான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டேரிக் லூஸ் பையலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பிளான் போட்டால் அந்த நாய் உளறி வச்சுட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இதை கண்டுபிடிச்சது யார், என்ன எவிடன்ஸ் இருக்குது, இதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், வேற ஒன்றும் கிடையாது, அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க மெர்ஜென்ட் அசோசியேஷனில், அவனும் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மேஜிக் கில்ட சேர்ந்த அயனோவும் இவங்க 2 பேரும் தான் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் எவிடன்ஸ் இருக்குது. அதில் அந்த லூசு பையன் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கிறான், இதேமாரி நாங்கள் பிரின்சஸை கடத்திடுவோம், பிரின்சஸை கடத்தினதுக்கப்புறம் இந்த சிகப்பு கலர் வெட்டுக்கிளிக்கு நிறைய தீனி போட்டிருக்கோம், அந்த தீனியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அது நிறைய வளர்ந்து அது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் வெட்டுக்கிளியாக மாறிடும். வெட்டுக்கிளியாக மாறினோடனே 67 ஃப்ளோர் நாங்கள் தான் மொத்தமாக கேப்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வளரி வச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 விதமான ஆதாரமும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நீ மூட்டு கிளம்பு, நான் மிச்சத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணி பைப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட ஹைட் அவுட்டுக்கு சீக்கிரம் போகணும், இது எல்லையை மீறி போக ஆரம்பிச்சுன்னா அவங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் எல்லா வில்லனுங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களோட சீக்ரெட் வெப்பன்ஸ் இருக்கும், இல்லைன்னா புதையல் இருக்கும், அந்த மாதிரிலாம் காமிப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதில் ஒரு புக்கை திறப்பானுங்க. புக்கை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டனல் வரும். அந்த டனல் வழியே நடந்து போனோம்னா ஒரு கேட்டு வரும். அந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாவி வச்சுருப்பானுங்க. அந்த சாவி அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதுவும் அவர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே புதையலும் வேறு என்ன நடந்துக்கும். அதே மாதிரி ஒரு செட்டப்பில் இங்கேயும் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்னன்னா, இதில் வந்து ஒயிட் டிராகன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது சீசன் 1லேயே அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நான் கொஞ்சம் பில்டப்லாம் ஏற்றிருப்பேன். ஸோ சீசன் 1ல் அவங்க பெருசாக காமிக்கல, ஹிடன் டீட்டெயிலாக வச்சுருந்தானுங்க. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஒயிட் டிராகனோட ஸ்டாச்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிட்டு சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட உதவி தேவைப்படுது. இந்த ஒயிட் டிராகன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது இந்த பண்ணி பைப்பில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த நாச செயல்லாம் ஈடுபட்டுருக்காங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும், அதை நான் கொஞ்சம் லைட்டாக சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது, பிளாக் டிராகனுக்கும் ஒயிட் டிராகனுக்கு ஆகாது. ஸோ பிளாக் டிராகனை தோக்கடிக்கணும்னா அந்த டவரை நாசமாக்கினாலே போதும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 99th ஃப்ளோரை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவெல்லாம் விவசாயம் பண்ணிருக்காரு, ஜாலியாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தொகுப்பாக காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி ஃபார்மிங் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் எப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, அதுமாரி நம்ம குட்டி கரடிக்கு என்ன ரோலு, நம்ம குட்டி குட்டி ரேபிட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பக்கத்தில் இருக்கான். பிரின்சஸ்ங்கிறனால அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ நம்ம பிரின்சஸுக்கு இதை கொடுப்போம், அவங்க தான் வருங்காலத்தில் ஆள போகிறாங்க, ஸோ நம்ம கொஞ்சம் நெருக்கமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்ம பூனை அப்புறம் பிளாக் ரேபிட் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு பொட்டேட்டோவை வந்துட்டு வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நார்மலாக பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா செடியாட்டம் இருக்கும், பிடுங்கணுன்னா வந்துடும், ஒரு 5-6 பொட்டேட்டோ மாதிரி வந்துடும். ஆனால் இது செடி இருக்குல்ல, இதுவே பார்த்திங்கன்னா ஒரு மரம் சைஸில் இருக்குது, மரம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய செடி மாதிரி இருக்குது. அதை பிடுங்க ட்ரை பண்ணுறேன், பிடுங்க முடியல. என்னடா அது, இந்த பொட்டேட்டோ பிடுங்கவே முடியல, இது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இதை பிடுங்கினா நல்லா சாப்பிட்லாமே அப்படிங்கிற மாதிரி பூனை சொல்ல, இது நல்லா சாப்பிட்லாமா, இதோ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி கரடி அவனோட
அவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ட்ரை பண்ணுறான். குட்டி கரடிக்கே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வேர் அவ்வளோ ஆழமாக போயிருக்கு. நம்ம ஹீரோ எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளில எடுக்கிறான் நம்ம குட்டி கரடி. எடுத்தவொடனே பார்த்தது ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம ஹீரோடைய பாதி சைஸுக்கு வந்துட்டு அந்த பொட்டேட்டோ இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, இது சீக்கிரம் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்று சொல்கிறான், இதேமாரி உனக்கு நான் நைட்டு சோறு கிடையாதுன்னு சொன்னேன்ல, ஸோ உனக்கு மறுபடியும் நான் சோறு போடுறேன், ஏன்னா நீ இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அந்த ஹார்வெஸ்ட் பாயிண்ட்னு ஒன்று சொன்னேன்ல, இதேமாரி நீங்கள் 1,00,000 தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2,000 வந்து எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. பரவாயில்ல, இது ஏறின வரை சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட தயாராக இருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நீ என்ன தெரியுமா பண்ணுற, அந்த பர்பிள் லோட்டஸ் உள்ளே வச்சிருந்தோம்ல அதை போய் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பிள் லோட்டஸை பார்த்தோன்னா அங்கே இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. அதாவது இந்த 67வது ஃப்ளோருக்கு போயிட்டு வந்தால் எல்லாருக்குமே தெரியும் நல்லா சாப்பிட சொல்லி, ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ளோர் யாருக்குமே தெரியாது, ஏன்னா பர்பிள் லோட்டஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த டயத்தில் பூனம் சொல்கிறான், இதோட டேஸ்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குப்பா, ஏன் நீங்களாம் பார்த்து பயப்படுறீங்க, நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லாவே சமைச்சு எல்லாருக்கும் தர்றான். ஆனால் எல்லாருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, இதை சாப்பிட்டு நம்ம இங்கே செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த டயத்தில் தான் ஒருத்தருக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் எவனுமே சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. நம்ம குட்டி கேரட் மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் சைடில் இந்த ஸ்டோரேஜ் ரேபிட் ஒருத்தன் வச்சிருப்பான். அதாவது இந்த ட்ராலிலாம் தள்ளிட்டு போவோம்ல, அந்த ரேபிட் வந்துட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறான். சரி அப்படி சாப்பிட்டு பார்த்தோன்னு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, எனக்கு இன்னொரு பவுல் தாங்க, நான் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயத்தில் மற்றவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுது, பரவாயில்ல அவனே சாப்பிட்டுட்டான், நம்மளும் சாப்பிடுவோம், நம்மளுக்கு ஒன்று ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் அயனோக்கு ஒன்று கொடுக்க வர்றான் நம்ம ஹீரோ. அயனோ வந்துட்டு சொல்கிறான், இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இதேமாரி 55வது ஃப்ளோரில் வந்துட்டு கிரிட், அதாவது அந்த பன்னி வில்லன் வந்து கொஞ்சம் நாளில் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ சாட்சி சொல்கிறதுக்கு நான் அப்புறம் பிரின்சஸ்ஸு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அவங்கெல்லாம் போகணும், அவங்க போய் தான் அதெல்லாம் முடிக்கணும், நாங்கள் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ எதை சொல்கிற, சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தவளை நண்பர் இருக்கார்ல, அதாவது கிங் ஆஃப் ஜெம்ப்ராக், அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே கீழே ஓகே, கீழே இதேமாரி விசித்திரமாக நான் பார்த்தேன் ஓகே, ஆனால் மேலே இதேமாரி ஒரு விசித்திரமாக ஒன்று பார்த்துட்ருக்கனே, அது என்னன்னே தெரியலையே, எது விசித்திரமாக இருக்கா, நீ வந்து என்னைக்கு தானடா ஆகுது, அதுக்குள்ளே என்னடா புதுசு புதுசாக சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லி வெளியே போகிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெருசாக ஒரு ஷேடோ மட்டும் தெரியுது. அதோடய அந்த சாப்டர் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக ஃபீல் பண்ணிருக்காப்புல. இதோட இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.